பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் 8 காலை 9 மணிக்கு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம், நக்கிரன் கோபால், சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அனைவரும் வருக. இப்ப நம்ம நாயை அடிச்சு பிய சுமக்கிற வேலையை நம்ம சுமந்து கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அதான் சொல்றேன், இந்த நாயை நம்ம எதுக்கு அடிக்கணும்? இந்த நாயை மக்களிடம் அமலப்படுத்தணும். நீங்க நான் பறையர்னு சொல்றாருல, பறையர் மக்களிடம் உண்மையில 1990களுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாரு? திருமாவளவனே, நீயா நான் பாத்துருவோம்டா, உன்னால என் கொடுக்க முடியுமாப்பா? திருட்டு பயல கத்திய கொலவெறியோட ஒரு கத்தியெல்லாம் பயன்படுத்தி அதான் சொல்றேன், இந்த கலாச்சாரம் ஏற்பட வேண்டும். இங்க ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கப்படுவார்னு சீமானுக்கு முன்னாடி தெரியும், குருமூர்த்திக்கு முன்னாடியே தெரியும். ஏன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு முன்னாடி தெரியும், அதனால கத்தியோட எதிர்றாரு. குறிப்பா ட்விட்டர்ல அசிங்கமா பேசின ஆபாச சொற்களும் வெளியே வந்திருக்கிறது. இதை சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது. நம்ம தான் சொல்றோம்ல, சகோதரி சொன்னதுதான், விஜயலட்சுமி சொன்னதுதான். யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி கொச்சையா எதிர்க்க இருக்கவங்கள பத்தி பேசினா தெருல அடி இவ்வளவுதான் செய்யும். சரியா? எல்லாரும் மனசுல வச்சுட்டு பேசணும். சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லி முழுக்க ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவு வந்திருக்காருல்ல. இல்லை, இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமான் மாதிரி ஆட்கள், சாட்டை துருவன் மாதிரி ஆட்கள், இந்த இடும்பூன கார்த்தி, இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்போ அண்ணனை தாக்குறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி. இப்போ தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. வெள்ளக்காரனுக்கே பிறந்த மாதிரி நீ இருக்கிற, அப்படியே முகலாய அந்த தோற்றம், அந்த நிற அமைப்பு எல்லாமே ஓங்கிட்ட இருக்கு. நீ எங்களை இருக்கிற. இதை நேரடியாவே நான் கேட்டேன். என்ன சொல்றீங்க? இதை நேரடியா நீங்க ஒரு புதிய சர்ச்சை கிளப்புறீங்க. ஒரு செகண்ட்ல பதறிட்டாரு அவர், அதான் பதட்டம் அடைஞ்சிட்டாரு. வணக்கம். வணக்கம். குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரம் நேற்றுலேருந்து ஒரு பக்கம் அது பேசும்போது மாறி ஒரு நடு ரோட்டில் வன்முறையாக இருக்குது. விசிகாவுடைய அந்த தோழர் ஒருத்தர் கையேறப்பட்டிருக்கிறது, ஆபாசமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னா ஏதோ ஏர்போர்ட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் மாதிரியும், அல்லது ஏர்போர்ட்டே ஒரு அந்த பகுதியில் வசிக்கிற மாதிரி இது மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. அப்படி இல்லை. அவர் ஏர்போர்ட்டில் பிக் பாக்கெட் அடிச்சவர், ஏர்போர்ட்டில் திருடிக்கிட்டு இருந்தவர். என்ன சொல்கிறீங்க? அதனால தான் பேரா? ஆமாம், அதிலிருந்து அவரை பாதுகாத்ததே விசிகா தான், திருமாவளவன் தான். அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி. ஏர்போர்ட்டில் பிக் பாக்கெட் அடிச்சவர், ஏர்போர்ட்டில் திருடி சாப்பிட்டுட்டு இருந்தவர். என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, இதுதான் அவருடைய நிஜ வாழ்க்கை. முதல்ல பார்வையாளருக்கு அது முதல்ல சொல்லிக்கணும்ல. ஏர்போர்ட் மூர்த்தி, ஏன்னா இப்போ தான் ஏர்போர்ட் மூர்த்தினா இப்போ தான் யாருன்னு தெரியுற. விசிகா தோழர்கள் தேவையில்லாமல் ஒரு நாயை போய் கள்ள கொண்டு எரிஞ்சு அது வெளியில தெரிஞ்சு அந்த நாய் யாரு அப்படின்ற கேட்குற மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தினா ஏர்போர்ட்டில் திருடி தின்னுட்டு இருந்தவர் தான். ஏர்போர்ட்டில் திருடி தின்னுட்டு இருந்தவர் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி போன்ற, சீமான் போன்ற, அதாவது சீமான் அங்கே பொறுக்கி தின்னுட்டு தனக்கு கிடைக்கிற எச்சியலும்ப மீதம் கொடுக்குறாரு இவருக்கு. யாருக்கு? அந்த ஏர்போர்ட் மூர்த்தி. அதாவது ஆபாச மூர்த்தி அப்படிதான் பேசலாம், ஆபாசமாக பேசக்கூடிய மூர்த்தி. அவருடைய வார்த்தைகளில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையா, தாயார் பற்றி இழிவு, ஒவ்வொருத்தரையும் இழிவாக பேசக்கூடியது தான் அவருடைய தொடர்ச்சியாகவே அவர் நடவடிக்கை தான். மேடைகளில் பேசினார்னா ஒரு தலைவரை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் என்பது அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்கலாம், எந்த விமர்சனம் வேணாலும் இருக்கலாம். அரசியல் ரீதியாக நீங்கள் திருமாவளவன் விமர்சனம் வைக்கும்போது அதை அரசியல் ரீதியாகவே பதில் சொல்வதற்கு விசிகாவினரும் தயாராக இருப்பாங்க, அது திருமாவளவன் தயாராக இருப்பார். நம்ம போடுறத விட அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பர்சனல் அட்டாக் தான் முழுக்க ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் தான். இப்போ திருமாவளவன் அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் அவரை நேராக பார்த்தவங்க. அவருடைய சைக்கிள் பயணத்திலிருந்து நம்ம அவரை பார்த்துருக்கோம். சைக்கிளில் இயக்கம் கட்டுவது, கடுமையாக பாதிக்கப்பட்ட சேரி மக்களோட கடுமையாக அவங்களோடய உட்காந்து அவங்க அடி வாங்கி மிதி வாங்கி அந்த மக்களுக்கு எப்படி அரசியல் கற்றுக் கொடுக்கணும், அந்த மக்கள்கிட்ட என்ன பேசணும், எப்படி அவங்களை அமைப்பாக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் மதுரை பகுதியில் நம்ம கண்ணார பார்த்துருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம் போட்டு எங்கள் பகுதியிலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் போட்டு ஒரு ரிக்ஷா நிலையம் திறக்கிறதுக்கு வராரு. அவர் முதல் சைக்கிளில் வராரு. அப்போ சைக்கிளில் தான் ஒரு பகுதியில் சுற்றுவார். மதுரையில் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் போட்டு ஒரு ரிக்ஷா நிலையத்தை திறக்க சொல்கிறாங்க. அப்போ அவர் திறக்கிறாரு. திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவர் மறுக்கவே இல்லை, அதை திறக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு, திறக்கிறார். திறக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் யார், அம்பேத்கர் யார்
அப்படிங்கிற ஒரு சின்ன உரையை வந்து அங்கே நிகழ்த்துறாரு. ஓ, யார் அம்பேத்கர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, எம்ஜிஆர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு உரையை நிகழ்த்த பிறகு அந்த எம்ஜிஆர் நிலையம் வந்து அம்பேத்கர் நிலையமா மாறின வரலாறுலாம் உண்டு. ஓ, சரி சரி சரி. அப்படிப்பட்ட வரலாறுலாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கூனி குறுகி கிடந்த மக்களை வந்து எழுச்சி பெற செய்தவர், இன்னைக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்திய நபர். அப்படிப்பட்ட நபரை வந்து பார்த்தீங்கன்னா மிக கேவலமான சொற்களா இழிவா பேசுவது வந்து அனுமதிக்க முடியாது. டே நீ வாடா சிதம்பரத்துக்கு நான் வரேன்டா, டே கோத்தா, இப்படி பேசுறாரு ஒரு கட்சியின் தலைவரை, ஒரு விடுதலை. அதாவது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வெள்ளை வேட்டி சட்டை கட்டி இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு வெள்ளை வேட்டி கட்டியிருக்காருன்னா அதில் திரும்ப அவனுடைய உழைப்பிற்கு பங்கு இருக்கு. இன்னைக்கு தன்னை வந்து ஒரு கார்ல போயிட்டு நான் ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்றாருல, இன்னைக்கு சுதந்திரமா தெரியாரு இல்லையா, இதுக்கு திரும்ப அவனுடைய பங்களிப்பு இருக்கு, அவருடைய உழைப்பு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீ கொச்சப்படுத்தும் விதமாக தனிநபர் தாக்குதல் மிக மோசமா அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல நான் வரேன்டா பிச்சைக்கார பையல, இதெல்லாம் ஒரு தலைவரை பேசக்கூடிய வார்த்தையா? மிகவும் மோசமா விசிகாக்காரங்க ஓசிகாக்காரங்க இந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் யாருடைய தயாரிப்புன்னா சீமானுடைய தயாரிப்பு. சீமான் யாருடைய தயாரிப்பு? அவருக்கு முடிச்சு போறீங்க. இப்ப எதுக்கெடுத்தாலும் சீமான் தானா? இல்ல இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி ஒரு ஆபாசமா பேசுறாரு, தொடர்ச்சியா ஆபாசமா பேசுறாரு. அதையெல்லாம் கண்டிக்காத சீமான், ரசிச்சு கை தட்டிக்கிட்டு இருந்த சீமான், திருமாவளவன் அவர்களை பற்றியும் இன்னும் சொல்ல போனா அருந்ததியர் மக்கள் பற்றியும் அருந்ததியர் தலைவர்கள் இருக்காங்கல்ல, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ எப்படி நாகை திருவள்ளுவர்னு தமிழ் பேர் வைக்கலாம், நீ எப்படி அதிகமான்ற பேர் வைக்கலாம், ஏன்னா எங்க பேர் வச்சு நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா, இப்படி ஊடகங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சீமானுடைய மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆதித்தமிழர்கள் சொல்ற நீங்க எப்படி ஆதித்தமிழராக, சக்கிலர்களுக்கு எப்படா நீ வந்து வந்தேரிகளுக்கு எப்படா இங்கே இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், உங்க ஆந்திராவில் போய் இடஒதுக்கீடு கிடையாதுடா அப்படின்றான். அப்போ இது மாதிரி வெளிப்படையாகவே பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு டிஎன் மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் விவாதம் நடக்குது. எனக்கு நானும் அந்த விவாதத்தில் இருந்தேன். அப்போ அவர் வந்து தன்னை பறையர்னு சொன்னார். பறையர் மக்களுடைய அந்த உழைக்கும் மக்களுடைய நிறம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாதா? ஏன்னா அப்பட்டமான பாப்பானுடைய நிறத்தில் நீ இருக்கிற, அப்பட்டமா வெள்ளக்கார மாதிரி நீ இருக்கிற, சீமானுக்கு முன்னாடி தெரியும், குருமூர்த்திக்கு முன்னாடியே தெரியும், ஏன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு முன்னாடி தெரியும், அதனால கத்தியோட எதிர்றாரு. அதாவது அவர்களுடைய திட்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் ஏற்படுத்துவதற்கு இவர்கள் வழிவகுக்கிறாங்க. இதுக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் வந்து இடமளிச்சுட்டாங்க. அந்த 4 பேரை உண்மையில நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத சர்ச்சை. ஒரு நாயை போய் நமக்கு கள்ளக்கூடி எறியணும். இப்ப நம்ம வந்து நாயை அடிச்சு பீய சுமக்கிற வேலையை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? அதான் சொல்றேன், இந்த நாயை நம்ம கிடைக்கணும், இந்த நாயை மக்களிடம் அமலப்படுத்தணும். நீங்க நான் பறையர்னு சொல்றாருல, பறையர் மக்களிடம் உண்மையில 1990களுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாரு, 1990க்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாரு, 2000க்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாரு, 1990களையும் 2000 இந்த இடப்பட்ட அதுக்கு முந்தைய காலகட்டங்களையும் பட்டியல் மக்களுடைய வாழ்நிலை என்ன, கிராமப்புறங்கள் அந்த மக்கள் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க, கிராமப்புறங்களாக கூட இருக்கட்டும், இன்னைக்கு இந்த மக்கள் என்ன நிலையில இருக்காங்க, இதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு என்ன, திருமாவளவனுடைய பங்களிப்பு என்ன, மலைச்சாமி போன்றவருடைய பங்களிப்பு என்ன, பல தலைவர்கள் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருக்காங்க, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல தலைவருடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட திருமாவளவனுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகம் தான். எங்களுக்கு திருமாவளவன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு அரசியல் ரீதியா, அது மறுக்க முடியாது, அது வேறு தளத்தில் பேசும். ஆனால் இது போன்ற சங்கிகள் வந்து திருமாவளவன் அவர்களையோ அல்லது விசிகா அவர்களையோ இழிவுபடுத்தும் போது, தனிநபர் தாக்குதல் பண்ணும்போது நாம் அதை வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த சங்கித்தனத்தை நம்ம அனுமதிக்க முடியாது. ஏன்னா இவருடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டை சீர்குலைப்பது. எப்படி சீர்குலைப்பதுன்னா, குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எப்படியா தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம். இப்போ திருமாவளவன் மீது ஏன் பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா, திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி விட்டு வெளியேறணும். இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா படி தான் இன்னைக்கு சீமானாக இருக்கட்டும், மணியரசனாக இருக்கட்டும், குருமூர்த்தியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சாதியிலும் ஒரு நபர்கள் இருக்காங்க. அதாவது சீமான் வந்து படுபயங்கரமா ஆதரிச்சிருக்காரு, இது ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லி முழுக்க ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவு வந்திருக்காருல்ல. இல்லை, இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமான் மாதிரி ஆட்கள், சாட்டை துருவன் மாதிரி ஆட்கள், இந்த இடும்பூன கார்த்தி, அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா, இப்படி இந்த சத்திரியன், அவர் யாரு, அவர் சத்திரியன் மோகன்ஜியா, அவர் மோகன்ஜி, இப்படி வலதுசாரி கேடுகட்ட அயோக்கியர்கள் தான் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இவருடைய வரலாறு என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது பெரியாரியத்தை தொடை தெரிய வேண்டும்ன்றதான் இவருடைய நோக்கம். தமிழ் திராவிடம், அதாவது சமூக நீதி இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது, இதுதான் இவருடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒரு நபர்களை வச்சு செயல்படுறாங்க. அப்படித்தான். ஆமாம், ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிதான் வர்றாரு. அஜெண்டான்றீங்களா? அஜெண்டா முழுக்க ஏர்போர்ட் மூர்த்தி. அதான் சொல்றல, சீமானுக்கு போடுற எலும்பு துண்டுல அவர் கடிச்சு துப்புற எலும்பு திங்கக்கூடிய நாய் தான் இந்த
ஏர்போர்ட் மூர்த்தி. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவர்கள் வந்து அம்பலப்படுத்தப்படணும், தனிமைப்படுத்தப்படணும். தமிழ்நாட்டு மக்களிடம் இவர்கள் தனிமைப்படுத்துவது தான் சரியாக இருக்குமோ தவிர இவர்கள் கை வைப்பது நமக்கு எதிராக தான் மாறும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயை பற்றி பேச வேண்டிய இன்றைக்கி ஒரு நிலை அறக்கலத்துக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்பட்டிருக்கு, இன்றைக்கி பல்வேறு ஊடகங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, பல்வேறு ஊடக பத்திரிகைகள்லாம் செய்தியாக வந்திருக்கு. யாருன்னே தெரியாது. பிக் பாக்கெட் அடித்த ஒரு சாதாரண நபர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்தாருங்க. ஏர்போர்ட்டில் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்தவர். ஒரு பிக் பாக்கெட் கிராக்கின்றீங்களா? ஆமாம், ஒரு பிக் பாக்கெட். இது நான் ஏதோ நகைச்சுவைக்காகவோ அல்லது விளையாட்டுக்காக சொல்லலை. உண்மையிலே பிக் பாக்கெட் அடித்தவர். இதை திருமாவளவனே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. அவரை ஜட்டியோட ஓட விட்டு காவல் நிலையத்தில் அடிக்கும் போது அவரை பாதுகாத்ததே திருமாவளவன் தான், விசிகா கட்சி தான். அப்போ அப்படியெல்லாம் பாதுகாத்து இன்னைக்கு ஒரு நபராக நிறுத்தி வச்சதுக்கு பிறகு அவர் மீது இன்னைக்கு ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணும்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொண்டர்களுடைய ஒரு கோபம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த கோபம் நியாயம் இல்லை, இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் நம்முடைய கருத்து. அதே மாதிரி சீமானை எதிர்த்து வழக்கம் போல் விஜயலட்சுமி கடுமையாக பேசியிருக்காங்க இல்லையா, அது சரியா? சகோதரி விஜயலட்சுமி வந்து இன்னைக்கு கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக பேசுகிறாங்க. அவங்களுடைய அரசியல் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. சீமானுடைய அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்களோ இல்லையோ, சீமானுடைய அரசியலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீமானுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறது இருக்கு இல்லையா, சீமான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அவருடைய பேசக்கூடிய அந்த பொய்கள், பெண்களுக்கு உரிமை தரணும், அது எனக்கு எங்கடா உரிமை போச்சு, என்னுடைய உரிமை நீ பறிச்சிட்ட, என்னுடைய வாழ்க்கையவே நீ நாசமாக்கிட்ட, நீ வந்து இன்னைக்கு வந்து மேடையில் இப்படி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் சரி. அவங்களும் இப்படி ஒரு புறம்போக்கு நீ வக்காலத்து வாங்கலாமான்ற மாதிரி பேசுறது சரியான்றேன். புறம்போக்குன்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, சரியா தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு அரசியல் தலைவர் தான். இன்னைக்கு யார் அரசியல் தலைவர்? ஏர்போர்ட் மூர்த்தி. ஏங்க, ஒரு பிக் பாக்கெட் திருடன்னு சொல்றேன், அவரை நீங்க அரசியல் தலைவர்னு சொல்றீங்க. அவரை ஒரு அரசியல் தலைவரா அறக்கலாம் சொல்லக்கூடாது, சீமான் சொல்லலாம். அமைப்பு வச்சிருக்காருல, அப்படி அமைப்பு நம்ம என்ன கேட்குறோம்னா அமைப்பு வச்சு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார், எத்தனை இடத்துல மறியல் நடந்துச்சு? தொண்டர்கள் எத்தனை இடத்துல அவங்க பஸ் மறியல் பண்ணாங்களா, ரயில் மறியல் பண்ணாங்களா, எதுவும் போராட்டம் நடந்துச்சா, ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க? அவர் ஒரு பிரபலமான யூடியூபருங்கிறது உறுதியாக. ஒரு தனிநபர் யூடியூபர் சொல்றாங்க, தனிநபர். அவரை யூடியூபரா பிக் பாக்கெட்டா ஏதாவது ஒரு முடிவு அரசியல் தலைவரா? எங்களுக்கு பிரபலமான யூடியூபர், எங்களுக்கு தெரிஞ்சது அவர் ஒரு பிக் பாக்கெட் ஏர்போர்ட்ல திருடிக்கிட்டு இருந்தவர். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்கலாம். ஆனா அரசியல் தலைவரை நம்ம என்ன கேட்குனா, ஒரு பக்கம் இவருக்கு ஆதரிச்சு நீ சொல்ற குருமூர்த்தி எல்லாம் வந்தாலும் சீமான் வந்தாலும் அதுக்கு எதிராக விஜயலட்சுமி வர்றது, இது வெறும் அரசியல் நீர்ச்சியா? இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியலுக்கு மாதிரி தெரியுது இல்ல? சகோதரி விஜயலட்சுமி சரியாக கண்டித்திருக்காங்க. ஒரு புறம்போக்கு ஆதரிக்க நீ எதுக்கிட்ட தேவையில்லாம் உள்ள வந்த அப்படின்ற கேள்வி நல்லா கேட்டிருக்காங்க. சரியாக தான் கேட்டிருக்காங்க, தவறே கிடையாது. அவங்க இன்னும் சொல்ல போனால் சகோதரி விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த டோட்டல் அந்த இடுமோன கார்த்தியா இருக்கட்டும், எல்லாமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை பூரா அப்பப்போ அமலப்படுத்தக்கூடியவங்க தான். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து இவங்க வந்து ஏதோ மெண்டல் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கட்டி ஒதுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் மிக தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் கயல்வெளியை விட, ஏன்னா அவங்க தான் முதல் மனைவி. என்ன சொல்றீங்க? சகோதரி விஜயலட்சுமி தான் முதல் மனைவி. புது குழப்பத்தை உருவாக்காங்க சார். நீங்க வேற இல்லை, புது குழப்பம் கதை. ஏன் திரும்ப தமிழ்நாட்டுக்கே தெரியும், இது தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஏன் கயல்வெளிக்கே தெரியும்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியும் போது கைவெளி தெரியாமல் இருக்குமா? அவங்க தான் முதல் மனைவி. அதனால் முதல் மனைவி ஓரளவுக்கு அரசியலாக கவனிக்கிறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு டைவர்ஸ் கூட ஆகலைங்க, திருமணம் முடிச்சதோட இருக்குது, டைவர்ஸ் கூட பண்ணல. அவர் சட்டப்பிரகாரம் எதுவும் இல்லை சார். என்ன சார் போகிற போக்கில் திருமணம், அதாவது கோவிலில் திருமணம் முடிச்சிருக்காங்க, அது சட்டப்படி தான், அது சட்ட செல்லுன்ற மாதிரி செல்லாதுன்ற மாதிரி சொல்ல முடியுமா? ஆதாரம் இல்லை. அமீர் ஆதாரம் இருக்கார்ல, சேரன் ஆதாரமாக இருக்கார்ல, ஏன் அறக்கலாம் நீங்க நம்மளாம் ஆதாரம் தானே? நம்ம கிட்ட நிறைய ஆவணங்களை கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணாமே கையில் திருமணம் முடிச்சிருக்காரு, ஏமாற்றி மோசடி பண்ணி இன்னொரு பணத்திற்காக திருமணம் முடிச்சிருக்காரு. இவ்வளோ இந்த மாதிரி கேவலமான நபர்கள் தான் புறம்போக்கு அந்த பிக் பாக்கெட்டு மூர்த்திக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நம்ம என்ன இருக்கிறோம்னா, சரி நம்ம பன்னீர் சங்கம், அதாவது ஆடுதுறை பேரூராட்சி தலைவருடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு பெட்ரோல் பம்ப் வீசப்பட்டதுக்காக வந்து நீங்கள் டிஜிபி அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு சீமான் அதுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு, இவன் ஒரு அறிக்கை விடுறான். இந்த குழுவெல்லாம் சேர்ந்து வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வர்றாங்க. புகார் கொடுக்க வரும்போது எது இருக்கு கத்தி? நீ புகார் கொடுக்க வர்ற, உன் கையில் எப்படி கத்தி வந்துச்சு? கத்தி வர வேண்டிய அவசியம் என்ன? விசிகா தோழர்களை பார்த்து ஆபாசமாகவும் இவர் பேசியிருக்காரு, இவர் தான் முதல்ல பேசியிருக்காரு, ஆபாசமாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கை கலப்பாயிருக்கு, திட்டமிடல் இல்லை. ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த டிஜிபி அலுவலகத்து பக்கத்துலேயே அந்த பகுதி பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதி தான், அது பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இவர் தான் ஆபாசமாக முதல்ல திட்டிருக்காரு, பேசியிருக்காரு. நாய் அடிப்படை பிஎஸ்எம் பண்ணுற கதையில் தான் இந்த நாயை நம்ம அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன்.
நம்ம அவசியம் இல்லை, அது தொடர்ச்சியாக தனிமைப்படுத்துவது தான் சரியா இருக்கும். இல்லை அது தொடர்ச்சியாக இன்னொரு சிக்கல் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அவர் வலைத்தளத்தில் குறிப்பாக ட்விட்டரில் வந்து அசிங்கமாக பேசின ஆபாச சொற்களும் வெளியே வந்திருக்கிறது. இதையும் சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது. நம்ம தான் சொல்கிறோம்ல, சகோதரி சொன்னது தான், விஜயலட்சுமி சொன்னது தான், ஆபாச வார்த்தைகள் வரும். இது சீமான் ரசிப்பாருங்க. சீமானுடைய பொதுக்கூட்டங்களில் ஏர்போர்ட் மூர்த்தியை பேச வைத்து ரசிப்பார். திருமாவளவனை மிக இழிவாக கேவலமாக கத்தி கத்தி பேசுவார். நான் தான்டா பறையர் மக்களுடைய பிரதிநிதி, நீ அதாவது இப்போ கூட சமீபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விழிசிக்கான்ற ஒரு கட்சியில் நீ பறையர் மக்களை வச்சு கட்சியை உருவாக்கிட்டு நீ முஸ்லீமுக்கு சீட்டு தருவியா? இது யாருடைய குரல்? இது குருமூர்த்தியோட குரல், இது RSS உடைய குரல். நீ கண்ட ஜாதிக்காரனுக்குலாம் சீட்டு தருவியா? இவர் தான் சொல்கிறாரு பறையர் சுயசாதி பற்று பிறசாதி நட்புன்றாரு. கண்ட ஜாதிக்காரனுக்குலாம் சீட்டு தருவியான்ற கேள்வியை கேட்குறாரு. பிறசாதி நட்புன்னு ஒரு பக்கம் பதிவு செய்கிறாரு. இதெல்லாம் இந்த பேசுகிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா RSS உடைய ஆட்கள் தான். சுயசாதி பற்று பிறசாதி நட்புன்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா RSS காரன் தான், முழுக்க RSS காரன் தான். இந்த RSS காரர்களுடைய எலும்பு துண்டை தின்று விட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதிக்கு எதிராக, பெரியாரியத்திற்கு எதிராக எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து ஆனால் இது ஆபத்தானது தான். இவருடைய பேச்சு என்பது, இவர்களுடைய பேச்சை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போயிடவும் முடியாது. இதை நான் மக்கள்கிட்ட அமலப்படுத்தணும். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூக மக்கள்கிட்ட குறிப்பாக வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சாணார்கள் அப்படின்னு ஒரு இழிவுபடுத்தப்படுது. அதாவது சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணார்களை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு ஒரு 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 மொழியை வச்சுருக்கான், ஒரு பழமொழியை வச்சுருக்கான். அது கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட மொழி. அந்த மொழியை வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இது இழிவாக இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுன்னா கோயில் உள்ள போராட்டம், பல்வேறு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்கள வந்து இந்து சத்திரிய நாடார் அப்படின்னு ஒரு பெருமை பகிர வச்சான். அப்போ அதையே அவங்க பெருமையாக சொல்ல வச்சா சொல்ல மாறினாங்க. இந்து சத்திரிய நாடார்னு பெருமையாக சொல்ல மாறினாங்க. மாறினதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபராக இல்லாமல் இன்றைக்கி ஆதிக்க சாதி மனநிலைக்கு இன்றைக்கி மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனது யாருன்னா RSS தான். இந்த பின்னணியில் கடுமையாக வேலை செஞ்சுருக்கு RSS. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்லர் சமூகம் மிகவும் இழிவுபடுத்தப்பட்ட சமூகம். தனி கிளாஸ் உள்ளிட்ட பல போராட்டங்களை முன்னெடுத்து தென் மாவட்டம் முழுவதும் தனி கிளாஸ் அது இன்னைக்கு இருக்கு. தனி கிளாஸ் வந்துட்டாங்கல்ல. தனி கிளாஸ் முறையை உடைச்சது யாருன்னா பல்லர் மக்கள் தான். இங்கே பல்லர் மக்கள் தான் அதுக்கு முன்னணியாக இருந்தாங்க. முன்னணியாக இருந்து இன்றைக்கி உடச்சி எல்லா வேலையும் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட உள்ள நுழைஞ்சு இன்னும் சொல்ல போனால் 1981 மீனாட்சிபுரத்தில் இஸ்லாமியர்களாக மதம் மாறினதற்கு பிறகு RSS குறிவைத்து அவர்களை தேவேந்திர குலவலரன் பெருமையாக பேச வைத்து கிருஷ்ணசாமி ஜான் பொன்னின் போன்றவர்களை RSS உடைய அடியாட்களாக அடிமைகளாக மாற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்டையும் அவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த மக்கள்கிட்டையும் இன்றைக்கி பெரும் ஒரு குறிப்பிட்ட 40% மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா பெரியாரியத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற ஒரு அயோக்கியனை வைத்துக்கொண்டு, ஒரு அடியாளை வைத்துக்கொண்டு இன்றைக்கி பறையர் மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து பறையர் மக்கள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவத்திற்கு எதிராக, RSSக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக மிக கடுமையாக பேசக்கூடிய பெரும்பான்மை மக்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கி பறையர் மக்கள் இன்றைக்கி மாறியிருக்காங்க. அதை மாற்றியவர் திருமாவளவன் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி மாற்றிய திருமாவளவன் மாற்றியிருக்காருன்னா அதை உடைப்பதற்கு தான் திருமாவளவனுக்கு எதிராக அவதூறுகளை இந்த ஏர்போர்ட் மூலமாக பரப்பி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பறையர் மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் மீது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் தாக்குது. அதாவது அவர் பெண்கள் விஷயத்தில் மோசமானவர், அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் கைலியோட வருவார், அங்கே வருவார், இங்கே வருவார், ஆபாசமாக யூடியூப்ல உட்காந்து சாட்டை அவனை உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கான், மிக கேவலம் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெண்ணெல்லாம் சொல்லி பேரையே சொல்லி நம்ம இழிவுபடுத்தக்கூடிய வேலையெல்லாம் இன்றைக்கி ஏர்போர்ட் முடித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் என்ன நோக்கம்னா பறையர் மக்கள் வந்து திருமாவளவனை அம்பலப்படுத்தின தனிமைப்படுத்தினாதான் நம்ம RSS கருத்துக்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும், சுயசாதி பற்று அப்படிங்கிற அந்த ஜாதி பற்றை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற வேலையை இன்றைக்கி RSS வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மூலமாக செய்யுது. இதை நம்ம கவனமாக கையாளன்னு சொன்னால் இங்கேயும் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படும். இதை ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்கிலியர் மக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததிர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பெருமை இருக்க பேச வச்சு நீங்கள் வீர சமூகம் அப்படின்னு சொல்லி ஒண்டி வீரன் அதாவது ஸ்ரீ ஒண்டி வீரன் யார் எல்முருகன் ஒரு துண்டறிக்கை போடுறாரு, ஸ்ரீ ஒண்டி வீரன் வீர சமூகம் அப்படின்னு சொல்லி பட்டியலின மக்கள் பகுதிகளில் போய் இன்றைக்கி பிரச்சாரம் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சக்கிலியர் பகுதியில் வந்து பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூர்ந்து நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால் பெரியார் மண் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏர்போர்ட் பூர்த்தி போன்றவர்களை, எல்முருகன் போன்றவர்களை, புதிய கிருஷ்ணசாமி போன்றவர்களை, ஜான் பாண்டியன் போன்றவர்களை, திருமாறன் போன்றவர்களை, சீமான் போன்றவர்களை தொடை தெரியவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. இதற்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு பொய்யான பெயரை ஒரு போலியான பெயரை பயன்படுத்தி இவர்கள் தமிழ்நாட்டுக்கு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு இவர்களை விரட்டி அடிக்கவில்லை என்று சொன்னால்
அதாவது விரட்டி அடிப்பது என்றால் கருத்தியல் ரீதியாக தான் நம்ம சொல்லுவோம். இவர்களை வந்து கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இவர்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நம்ம செய்ய தவறுனா மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாடு வட மாநிலத்தை போல் தமிழ்நாடு மாறிவிடும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு கையாள வேண்டும். நன்றி சார்.